வணக்கம் சகோஸ். இன்னைக்கு ஹவு டு பிகம் அ நர்ஸ் இன் சவுதி பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம இன்டர்வியூ முடிக்கணும் அப்படின்ற வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? மோஸ்ட்லி இன்டர்வியூஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் எம்ஓஹெச் சைட் கவர்மெண்ட் சைடில் அப்படின்னு இருந்தால் ஃபர்ஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களுக்கு மொபைல்லையே மெசேஜ் வந்துடும். ஆல்மோஸ்ட் 1 டே ஃபுல் டே நடக்குங்க இந்த எக்ஸாம். நீங்கள் ரிட்டனில் பாஸ் ஆன உடனே உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூஸ் இருக்கும். டைரக்ட் இன்டர்வியூ முடித்து நீங்கள் இப்படி வெளியில் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் செலக்டடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பேப்பர் எழுதி கையில் கொடுத்துருவாங்க. இது வந்து எம்ஓஹெச் சைடில் நடக்கிற இன்டர்வியூஸ். ப்ரைவேட் செக்டர்ஸில் வந்து 2 விதமாக எடுப்பாங்க. ஒன்று வந்து டைரக்ட் இன்டர்வியூஸ், இன்னொன்று வந்து சிவி செலெக்ஷன் எடுப்பாங்க. இன்னொன்று ஜூம்லேயும் ஆன்லைனில் வீடியோ வழியாகவும் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் எமர்ஜென்சி ஹையரிங் பண்ணுற சமயத்தில் அந்த மாதிரியும் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லா இன்டர்வியூஸ்லேயுமே ஆன் த ஸ்பாட்லேயே இன்டர்வியூஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் செலக்டடா இல்லையா, உங்களுக்கு அந்த ஜாப் கிடச்சிடுச்சா, என்ன சேலரி, இது எல்லாத்தையுமே வந்து அங்கேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆனால் சில ஏஜென்சிஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த இது வரல அப்படின்னாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் வந்து உங்களுக்காக அதை அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பைசா மட்டும் கட்டிடுங்க அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி நம்பாதீங்க. உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கையில் கிடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பைசா கொடுக்குறதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு பைசா மட்டும் மணி மட்டும் கொடுத்துடாதீங்க. சரிங்களா? நிறைய சீட் பண்ணுற ஏஜென்சிஸும் இருக்காங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ட்ரஸ்டட் ஏஜென்சியை உங்களுடைய சீனியர்ஸ், உங்களுடைய கொலீக்ஸ் ரெஃபர் பண்ணுற ஏஜென்சிஸும் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஏஜென்சிஸான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.